தந்தையார் சொன்ன பிரகாரமாக பிரிந்து போன கணவர் மீண்டும் தன்னை வந்து சேர வேண்டும் என்றார். மின்னலொலியால் இப்பொழுது சிவன் பூஜை செய்யறாங்க. பூஜை செய்யும் பொழுது யாரு படுத்து தூங்கக்கூடாது, எழுப்புடுங்க. ஆமா, ஏன்னா பூஜை செய்யலாம். எந்திரிங்க, எழுப்புங்க அக்கா. சாமி பூஜை நடக்குது, ஒரு மங்களகரமான ஒரு பூஜை நடக்குது. 48 நாள் கௌரி பூஜை. எந்திரிங்க, எழுப்புங்க, எழுப்புங்க. நல்லா படுத்திருக்கிறவங்களை எழுப்புங்க. மடம் அமைத்து ஆற்று மணலை எடுத்து அரலிங்கமானது செய்து, சேற்று மணலை எடுத்து சிவலிங்கமானது கடூரமான தவம் இருக்கிறேன். ஓ நமச்சிவாய நமகே, ஹரஹர மகாதேவாய நமகே, சங்கோ சங்கராய நமகே, ஓம் கங்காதரனே நமகே, ஓம் அண்ணாமலையே நமகே, ஓம் நமச்சிவாய போற்றி, உமையவர் பாதா போற்றி, தடிரடனாய் போற்றி, சர்வரட்சகனே போற்றி, பரமனே உன்பாதா போற்றி. அவர் ஓரிடத்தில் கூப்பி பேரன்புமிக்க பெரியவர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, நீங்கள் பார்க்காத நாடகம் அல்ல, கேட்காத கதை கிடையாது. இப்பொழுது மின்னலொலியானவள் சிவன் பூஜை செய்கிறார். பிரிந்து போன தன்னுடைய கணவராகிய அர்ஜுன மகாராஜன் மீண்டும் வந்து தன்னை சேர வேண்டும் என்று. பிரிந்தவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை. அதனால பிரிந்து போனவர் தன்னுடைய கணவன் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி மின்னலொலியால் சிவன் பூஜை செய்யறாங்க. இந்த உலகத்துல யாருடைய வரம் பெற்றலாம், சிவனுடைய வரம் பெற முடியாது. அப்படியாப்பட்ட சிவபெருமானியே இந்த இடத்துல வந்து மின்னலொலியால் உற்பத்தி செய்து இந்த சிவன் பூஜை செய்யறாங்க. இந்த சிவன் பூஜையில வந்து நீங்கள் கலந்து கொண்டு உங்க கையில் உள்ள 5 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் என்று சொல்லக்கூடிய காணிக்கை போட்டு நீங்க அந்த அம்மா கையில திருநெட்டி சென்றால் உங்களை பிடித்த கந்திஷ்டி கண்ணாம்போல் எதிரி சதிரி நலி நடக்கும் விலகும். நல்ல படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு கிடைக்கும், வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. அதனால நீங்க வந்து மனசார நினைச்சு இந்த சிவன் பூஜையில் கலந்து கொண்டு இந்த சிவனுடைய அருள் பெறுவார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மின்னலொலியால கூட நீங்கள் வந்து சிவன் பூஜையில் கலந்துக்கோங்க.
200 வாங்கிட்டு போனோம் இல்ல 90 ஓம் அரகர மகாதேவா கங்காதரா கவிரி மனோகரா பாக்கா கயர் விஜயா நெத்தில வச்சியா அரகர மகாதேவா சம்போ சிவ சங்கரா நேசா நேசா கைலாய வாசா இதோ என்னுடைய பிரிந்து போன என்னுடைய கணவர் இதோ அர்ஜுன மன்னனானவர் 5 வருடங்கள் ஆகிறது என்னுடைய வீடு தேடி திரும்பவும் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று இதோ உன்னை ஒரு ஆற்று மணலை எடுத்து அரலிங்கம் உன்னை செய்து ஏற்று மணலை எடுத்து சிவலிங்கம் செய்து 48 நாள் கன்னிகா மடம் அமைத்து கவிரி பூஜையானது விரதம் இருக்கிறேன் என்னுடைய பிரிந்து போன கணவர் நிச்சயமாக கட்டாயமாக என்னுடைய வேண்டுதலையும் நிறைவேற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் படிக்க நான் இப்படி கடூரமான தவம் செய்யும் பொழுது என்னுடன் சேர்ந்து கலந்து கொண்ட அத்தனை பக்த கோடிகளுடைய குடும்பத்தில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் நோய் நொடிகள் பிள்ளை இல்லை என்று சொல்லி வேண்டினவங்க இன்னும் நல்ல படிப்பறிவு வராதவங்க கல்யாணம் ஆகாதவங்கன்னு சொல்லி எத்தனையோ குறைகளை வந்து அந்த ஈஸ்வரிடத்திலே முறையிட்டு இருக்கிறார்கள் இல்லாமல்ல அந்த படியளக்கக்கூடிய பரமேஸ்வரனானவன் தங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் காத்து கருப்பு பில்லி சூனியம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான கெண்டாதி கெண்டங்களும் விலக வேண்டும் என்று அந்த ஒன்னானப்பட்ட படையெடுக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். 48 நாள் கடூரமான தவம் இருக்கணும் அதிலே சிறப்பான முறையிலே முதல் நாள் பூஜையானது முடிந்தது இன்னும் இருப்பது 47 நாட்கள் பூஜை இருக்கிறது இந்த பூஜை செய்வது பெரிதல்ல ஒரு நாள் பூஜை முழுமையாக முடிய வேண்டும் அப்படி முடிந்தால்தான் உன்னுடைய கணவர் வந்து சேருவார் என்று அப்பா சொல்லியிருக்காரு அதற்கிணங்க முதல் நாள் பூஜை முடிந்தது மறுநாள் பூஜைக்கு தயாராக வேண்டும் அந்த மன தோட்டத்திற்கு சென்று நறுமணமான மலர்களை பறித்து வருகிறேன் அது வரைக்கும் நீ சுத்தமா போய் சரி அம்மா நீங்க போய் நந்தவன தோட்டத்துல குளிச்சிட்டு இருங்க நான் மலர் பறிச்சிட்டு வரேன் அப்புறம் 2 பேர் சேர்ந்து சாமி கும்பிடலாம் என்ன அப்படி பண்ற இல்ல சேர்ந்து சாமி கும்பிடலாம் சீக்கிரமாக ரெடி செய் அறிவிக சபையர்களே இவ்விதமாகத்தான் மின்னல் ஒளியானவள் தன் தந்தை சொல்படியாக இப்பொழுது சிவலிங்க பூஜை செய்யும் பொழுது முதல் கால வேலை பூஜை முடிந்தவுடனே நந்தவனத்துக்கு சென்று குளித்து நீராடி விட்டு மறுபடியும் பூஜை தொடங்கலாம் என்று போகும் பொழுது இக்கதை இப்படி இருக்கும் பொழுது மேகராஜன் லிகர்தம் அனுப்ப அந்த லிகரத்தை காண இப்பொழுது பூலோக தர்மர் தர்பாராக வருகிறார் தர்மர் வந்தால் மற்ற சிவபுரா